பாருங்க, ரெய்னா பார்க்கக்கூடிய விடயம் பங்குடைமை நிதி கூற்றுக்கள். உங்களோட ஃபைனல் பேப்பர் சரியா? 2025 ஃபைனல் பேப்பர். அடுத்து 2026க்கு தேர்ட் டைம். அவ தேர்ட் டைம்ல இருந்து அல்லது ஃபைனல் பேப்பருக்கு ஒரு பங்குடைமையில இருந்து ஒரு வினா வரும். சரியா? பங்குடைமை சொல்றது ஒரு கட்டாய வினா. கட்டாய வினான்னு சொல்றது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இடம்பெறக்கூடிய வினா. உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல முதலாவது கேள்வி கம்பெனி நிதி கூற்றுக்களும், இரண்டாவது வினா முகாமை கணக்கீடும் மிக கட்டாயமா செய்ய வேண்டியது. அடுத்தது உங்களுக்கு பங்குடைமை என்று சொல்றது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஒரு வினா. எனவே நீங்க சாய்ஸ் பண்றதுக்கு தரப்படக்கூடிய வினாவாக காணப்படும். சரியா? எனவே இதுல பாருங்க, உங்களுக்கு பங்குடைமையில 4 வகையான வினாக்கள் வரும். பங்குடைமை நிதி கூற்றுல பார்ட் 2ல 4 வகையான வினாக்கள். முதலாவது பங்குடைமை சேரல், அடுத்தது பங்குடைமை விலகல். பங்குடைமை சேரல், பங்குடைமை விலகல். அதுல பங்காளர் சேரல், பங்காளர் விலகல்னு வரும். இதுல பாருங்க, இந்த பங்காளர் சேரல் சொல்றது 2 விடயங்களையும், பங்காளர் விலகல் அல்லது பங்காளர் இளைப்பாறல் சொல்றது 2 விடயங்களையும் உள்ளடக்கி வரும். அதாவது நிதியாண்டு, நிதியாண்டுன்னு சொல்றது நம்ம நிதி கூட்டுகளை தயாரிக்கிற ஆண்ட சொல்லுவோம். அப்ப ஒரு பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்திலையும் சேரலாம், அடுத்தது நிதியாண்டு இறுதியிலையும் சேர முடியும். அதே போல ஒரு பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்திலையும் விலகலாம், நிதியாண்டு இறுதியிலையும் விலகலாம். சரியா? அப்ப ஒரு பங்குடைமைக்கு புதிய பங்காளர் ஒன்று இணைத்துக் கொள்ளப்படல சொல்லுவோம் பங்காளர் சேரல். ஒரு பங்குடைமையிலிருந்து பங்காளரை நீக்கிற செயற்பாடு பங்காளர் விலகல் இளைப்பாறல் சொல்லுவோம். ஓகே, அவனோட பார்ட் 2 பேப்பர்ல பங்குடைமையில பார்ட் 2 விடயம் சரியா? பங்குடைமையில இந்த 4 விடயங்களை அடிப்படையா கொண்டுதான் உங்களோட எக்ஸாம்ல வரும். ஒண்ணு பங்குடைமையில அந்த சேரல், அதுல ஆரம்பம் இறுதி வரும். அடுத்தது விலகல், ஆரம்பம் இறுதி வரும். இதை வச்சுதான் அவங்களுக்கு வினாக்கள் போடப்படும். சரியா? அப்ப பேப்பர்ல எப்படி கேள்வி வரும்னு தெரியாது. ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேர்றதா இறுதியில சேர்றதா, அது பங்காளர் ஆரம்பத்துல விழுகிறதா இறுதியில விழுகிறதா, அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 4ல ஒரு அமைப்புல வினாக்கள் இடம்பெறும். நாங்கள் தியரி கிளாஸ்ல பங்குடைமையில சகல விடயங்களும் படிச்சு தந்துக்கிறேன். பங்காளர் ஆரம்பத்துல சேரும் போது இறுதியில சேரும் போது எப்படி மூலதன கணிப்பிடணும், அடுத்து நடைமுறை கணக்கு பகிர்வுகள் எப்படி வரும், ஆரம்பத்துல இறுதியில விலகும் போது மூலதன வட்டி எதுக்கு கணிப்பீடு செய்யணும், எப்படி நடைமுறை கணக்குகள் பகிர்வுகள் வரும். அடுத்தது உங்களுக்கு இறுதியா சொல்லி தந்த விடயம் பங்குடைமை தியரி படிக்கும் போது ஒரு பங்காளர் கடன் கணக்கு எப்படி செய்யறது, நடைமுறை கணக்குல இருந்து மூலதன கணக்குக்கு எப்படி மாற்றுறது, இறுதியா கடன் கணக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுவும் நாங்க தெளிவா படிச்சோம். சரியா? இது அடிப்படையா கொண்டுதான் பங்குடைமையில வினாக்கள் வரும். உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ் 2019க்கு முன்பு சரியா? 2019க்கு முன்பு இந்த பங்குடைமை என்று சொல்றது ஒரு கட்டாய வினாவாக காணப்பட்டுச்சு. 2019க்கு முன்பு, அதாவது 2018 17 அதுக்கு முன்னாடி காணப்படக்கூடிய பேப்பர்ல பங்குடைமை ஒரு கட்டாய வினா, அதாவது கம்பெனி செய்யற மாதிரி பங்குடைமையும் செய்யணும். 2019 அதுக்கு போற வார நியூ சிலபஸ்ல பங்குடைமைன்னு சொல்றது கட்டாய வினா இல்ல, ஒரு சாய்ஸ் கேள்வி, தெரிவு செய்யக்கூடிய வினாவாக வருது. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியா வராது, ஒரு துணை கேள்வியா தான் வருது. சரியா? 40 புள்ளிகளுக்கு வராம நோமலா 20 புள்ளிகளுக்கு தான் பங்குடைமையில இருந்து வினாக்கள் வரும். அப்ப முதலாவது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும், இந்த பங்குடம் என்று சொல்றது இந்த 4 விடயங்கள்ல இருந்து வினாக்கள் போடப்படும். அடுத்தது உங்களுக்கு 40 புள்ளிகளுக்கு வினாக்கள் வராது, நோமலா 20 புள்ளிகளுக்கு வரும். ஒரு பெரிய வினாவை 2ஆ உடைச்சு தரப்படும். சரியா? இப்ப நாங்க இந்த பயிற்சிக்கு போவோம். இப்ப இதுல பாருங்க, எப்பொழுதும் சொல்லித்தர விடயம் ஒரு பார்ட் 2 வினா அல்லது ஒரு பார்ட் 2 பயிற்சியா இருந்தா நாங்க முதலாவது என்ன செய்யணும், அந்த வினாவுல என்ன கேட்கப்படுது, வேண்டப்படுவது என்னன்னு பார்க்கணும். அதை நாங்க பார்த்த பிறகு அதுல கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு மாதிரி வடிவம் அல்லது சமன்பாடுகளை போட்டுக்கொள்ளணும். அடுத்தது நாங்க தகவல்களை அடிப்படையா கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளணும். இதுல பாருங்க,
2021 பேப்பர்ல வேண்டப்படுவதுக்கு போங்க. முதலாவது கேட்கப்பட்ட விஷயம் 31/3/2021 முடிவடைந்த ஆண்டுக்கான பங்குடைமையிட வருமான கூற்று. அப்ப முதலாவது கேட்கப்பட்ட பங்குடைமையிட வருமான கூற்று பிராக்கெட்ல பாருங்க, பகிர்வுகள் உட்பட சொல்லிக்கு ஒரு பகிர்வுகள் உட்பட சொன்னாலும் சொல்லப்படலாட்டியும் ஒரு பங்குடைமையில வருமான கூற்று தயாரிக்கும் போது பகிர்வுகளை சேர்த்து செய்யணும். அடுத்தது பாருங்க, முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு. ஓகே, அப்ப பங்காளர் மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு செய்யணும். இறுதியா பாருங்க, ரவிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை. அப்ப இந்த வினாவை வச்சு கண்டுபிடிக்கலாம் இது பங்காளர் சேரலா விலகலோட தொடர்பான கணக்கு. அப்ப இறுதியில அவனே கேட்கிறான், குறித்த ஒரு பங்காளர கடன் பெறுமதி கேட்கிறான். எனவே இது ஒரு பங்காளர் விலகலோட தொடர்பான வினா. சரியா? ஓகே, இப்ப நாங்க போவோம். இப்ப கேள்வியை பாருங்க, 5வது வினா போடப்பட்டி. முதலாவது ஆரம்பத்துல ஒப்பந்தம் தரப்பட்டி. லயோரன் ரவி பிரியா பங்காளர் தரப்பட்டு ஒப்பந்தம் தரப்பட்டி. அது கீழே பாருங்க, பரீட்சை மீதி தரப்பட்டி வரவு செலவு. இறுதியா பாருங்க, மேலதிக தகவல் தரப்பட்டி. சரியா? அதுல பாருங்க, நான்காவது சீராக்கம் பாருங்க, 31/3/2021 ரவி பங்குடைமையிலிருந்து இலைப்பாரினார். அப்ப நிதியாண்டு இறுதியில பங்காளர் இலைப்பாறாரு. அப்ப எனவே நமக்கு தெரியணும் இது எப்படி கணக்கு. நிதியாண்டு இறுதியில ஒரு பங்காளர் விலகலோட தொடர்பான விடை. இது முதலாவது கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பங்குடைமை வினா தந்துணை சும்மா அட்டவணை அடிச்சு செய்யறது இல்ல. இது பங்காளர் சேரலா விலகலா, ஆரம்பத்துல சேர்றாங்களா ஆரம்பத்துல விலகுறாங்களா, அல்லது ஆரம்பத்துல சரியா இறுதியில சேர்றதா இறுதியில விலகலா, அதை பார்த்துதான் நாங்க பயிற்சிக்கு போகணும். ஏன்டா உங்களுக்கு மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். ஒரு பங்காளர் ஆரம்பத்துல சேரும் போது அல்லது ஆரம்பத்துல விலகும் போது இறுதி மூலதனத்துக்கு வட்டி பார்க்கணும். ஒரு பங்காளர் ஆரம்பத்துல விலகும் போது அல்லது இறுதியில விலகும் போது எப்படி மூலதன வட்டி பார்க்கிறது, அதெல்லாம் தனித்தனியா படிச்சுக்கிறோம். எனவே சும்மா நீங்க பங்குடைமை கணக்கு தந்தா செய்யறது இல்ல, அது என்னன்னு பார்த்தா தான் மூலதன வட்டி எப்படி கணிப்பிட முடியும். அடுத்து பகிர்வுகள் எத்தனை பேருக்கு வரும் அதை முதலாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண போகணும். சரியா? இப்ப சொல்லி தந்த விடையும் கிளியரா செட்ல போடுங்க. இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோம், ஆன்சருக்கு போவோம். சொல்லி தரும் போது ஏதாவது டவுட் வந்தா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அப்ப இது நிதியாண்டு இறுதியில தானே பங்காளர் விலகுறாரு. அப்ப தெளிவா பாருங்க, தம்பிதானி பாருங்க, 2 விடயங்களை நோட் பண்ணி எடுத்துறணும். முதலாவது மூலதன வட்டி. ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா மூலதன வட்டின்னு சொல்றது ஆரம்ப மீதிக்கு கணிப்பீடு செய்யப்படும். இது முதலாவது நோட் பண்ணணும். ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா ஆரம்ப மூலதன மீதிக்கு வட்டி கணிப்பிடப்படும். இரண்டாவது அந்த பகிர்வுகள். அடுத்து நடைமுறை கணக்கு. ஒரு பங்காளர் இறுதியில தான் விலகுறாரு. அப்ப அந்த நிதியாண்டு முழுமையா ஒரு நிறுவனத்துல இணைப்பாரு, செயற்பாட்டு நடவடிக்கையில மேற்கொண்டிப்பாரு. எனவே அவருக்கு பகிர்வுகள்னு சொல்றது அது அனைத்து பங்காளருக்கும் பகிர்வு வரும். நடைமுறை கணக்கு அனைத்து பங்காளருக்கும் வரும். இது இரண்டாவது விடயம். இந்த 2 விடயங்களையும் நோட் பண்ணி எடுத்துட்டு தான் நாங்க பதிவுகளுக்கு போகணும். அப்ப 2 விடயங்கள் சொல்லி தந்துகிறேன், மறக்க கூடாது. ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா ஆரம்ப மூலதன மீதிக்கு வட்டி பார்க்கணும். அடுத்து பங்காளர் இறுதியில விலகுனா அனைத்து பங்காளருக்கும் பகிர்வுகள் வரும். நடைமுறை கணக்குல எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் நாங்க நிரல் அடிக்கணும். சரியா? இப்ப நாங்க மாதிரி வடிவங்களை அடிச்சுக்கொள்ளும். எனவே முதலாவது வருமான கூற்று பகிர்வு உட்பட, இரண்டாவது மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு, மூன்றாவது கடன் தொகை. எனவே முதலாவது அடிச்சுக்கோங்க, ஒரு வருமான கூற்று. முதலாவது வருமான கூற்று அடிச்சுக்கோங்க. நோமலா வருமான கூற்று எப்படி அடிப்போமோ அதே முறையில அடிங்க. வருமான கூற்று
சரியா? அப்ப இந்த பங்காளர் பெயரை போடுங்க. 3 பங்காளர் பெயரையும் போட்டு வருமான கூட்டுன்னு போடுங்க. வருமான கூட்டு பிராக்கெட்ல பகிர்வு உட்பட. லயோரன் ரவி பிரியா பங்குடைமையின் 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று. லயோரன் ரவி பிரியா பங்குடைமை 31/3/2021 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று. இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இதுல தம்பி என்ன சொன்னண்டா, இந்த கணக்குல ஒரு பங்காளர் இறுதியில விலகுறாரு. இறுதியில விலகுனா இந்த மூலதன வட்டின்னு சொல்றது ஆரம்ப மூலதன கணக்கு மீதிக்கு பார்க்கணும். பகிர்வுன்னு சொல்றது இறுதியில விழுகிறதால அவர் நிதியாண்டு முழுமையா அந்த நிறுவனத்துல ஈந்திப்பாரு, செயற்பாட்டு நடவடிக்கையில மேற்கொண்டிப்பாரு. எனவே பகிர்வு எல்லாருக்கும் வரும். நடைமுறை கணக்கும் 3 நிரல்கள் வரும். சரி, எனவே முதலாவது வருமான கூற்று. வருமான கூற்று எப்படி வரும்? நார்மலா எல்லாருக்கும் தெரியும். முதலாவது விற்பனை, அடுத்தே போடுவீங்க விற்பனை கிரயம். முதலாவது விற்பனை, அடுத்து விற்பனை கிரயம் கழிச்செடுப்பீங்க மொத்த இலாபம். அடுத்தது நாங்க ஏனைய வருமானங்களை கூட்டுவோம், செயற்பாட்டு செலவுகளை கழிப்போம். விற்பனை விற்பனை கிரயம் மொத்த லாபம் வரும், ஏனைய வருமானங்களை கூட்டுவோம், செயற்பாட்டு செலவுகளை கழிப்போம். இறுதியில வாரது தேறிய இலாபம். தேறிய லாபத்தை கணிப்பீடு செஞ்ச அப்புறம் நாங்க என்ன செய்வோம்? பகிர்வுகளை செய்வோம். எனவே பகிர்வுன்னு போடுங்க. தேறிய லாபத்துல இருந்தா பகிர்வுக்கு போகணும். பகிர்வு என்ன அடிப்படையில வரும்? தெளிவா படிச்சுக்கிறோம். ஒரு பங்குடைமையிட லாபம்னு சொல்றது என்னத்தெல்லாம் கூட்டி வருமோ அதான் பகிர்வுக்கு போடுறது. பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, இலாப பகிர்வு, லாப பங்கு. எனவே முதலாவது மூலதன வட்டி, அந்த 3 பங்காளர் பெயருக்கும் வரும். சரியா? இரண்டாவது பங்காளர் சம்பளம், அடுத்த இறுதியில இலாப பங்கு. இதுல நாங்க 0 ஆக்கி காட்டணும். இப்படிதான் கூட வருமான கூற்று வரும். விற்பனை விற்பனை கிரைய மொத்த லாபம், ஏனைய வருமானங்களை கூட்டுவீங்க, ஏனைய செலவுகளை கழிப்பீங்க, பெரிய லாபம் வரும். அடுத்து நாங்க பகிர்வுக்கு போகணும். மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப பங்கு போடுவோம். 3 பங்காளருக்கும் போடுவோம். இறுதியில லாபத்தை 0 ஆக்கி காட்டுவோம். இதோட வருமான கூற்று ஓகே. அடுத்தது பாருங்க, இரண்டாவது மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் கேட்டீங்க. எனவே மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் அடிச்சு கொள்ளுவோம். முதலாவது போடுங்க மூலதன கணக்கு, அதாவது எல்லா பங்காளருக்கும் வரும். விபரம் 3 பங்காளர பெயர் போடுங்க. அதே போல விபரம் 3 பங்காளருக்கும் வரும். அடுத்தது நடைமுறை கணக்கு அடிச்சுக்கோங்க. அதே போல விபரம் 3 பங்காளர், விபரம் 3 பங்காளர். தலை போட்டுக்கோங்க. மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. பங்காளர பெயரை போடுங்க. லரோயன் ரவி பிரியாண்டு போடப்படி. சரியா? இதெல்லாம் ஷோர்ட்டா போட்டு காட்டுறேன். நீங்க முழுமையா பங்காளர பெயரை போடுங்க. இப்ப நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு அடிச்சாச்சு. அடுத்த இறுதியா கேட்கப்பட்ட விஷயம் அந்த பங்காளர் கடன் தொகை. சும்மா கடன் தொகைன்னு போட்டு வைப்போம். ஆன்சரை கண்டுபிடிச்சு எழுதினா சரி. சரியா? இப்படித்தான் நாங்க மாதிரி வடிவங்கள் போட்டுக்கொள்ளணும். எனவே எல்லாரும் மாதிரி வடிவங்களை அடிச்சுக்கோங்க தெளிவான முறையில.
மிக இலகுவா விளக்கமான முறையில சொல்லித்தார். பங்குடைமையில கேட்கப்பட்ட விடயங்கள் முதலாவது வருமான கூற்று பகிர்வு உட்பட, இரண்டாவது மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு, அடுத்தது கடன் தொகை. அப்ப ஒரு பங்காளர் இறுதியில விலகுறாரு, மூலதன வட்டியானது ஆரம்ப மூலதன கணக்குக்கு பார்க்கணும். அடுத்தது பகிர்வுகளும் நடைமுறை கணக்கு அந்த விடயங்களும் அனைத்து பங்காளருக்கும் வரும். எனவே முதலாவது வருமான கூற்று அடிப்போம். விற்பனைக்கிடைய மொத்த லாபம், ஏனைய வருமானங்களை கூட்டி செலவுல கழிச்சா தேறிய லாபம், அதுல இருந்து பகிர்வுக்கு வரணும். மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப பங்கு. அதுல பங்காளரை போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு. விபரம் 3 பங்காளர் பெயர், விபரம் 3 பங்காளர் பெயர். அதே போல நடைமுறை கணக்கு விபரம் பங்காளர், விபரம் பங்காளர். அடுத்தே கடன் தொகைன்னு போடுங்க, பெறுமதியை கண்டுபிடிச்சு போடுவோம். இந்த ஃபார்மேட்டை எழுதி முடிச்சா ஓகேன்னு போடுங்க, ஆன்சருக்கு போகும். இப்ப ஒரு விடயங்களா சீராக்கங்களை வாசிச்சு பதிவு செய்வேன். நீங்களும் அதே சந்தர்ப்பத்துல பதிவுகளை மேற்கொள்ளுங்க. டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோங்க. சரியா? இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, முதலாவது என்ன செஞ்சிட்டோம், மாதிரி வடிவம் ஓகே. இப்ப நாங்க பதிவுகளை எப்படி செய்யறதுன்னா, முதலாவது மேலதிக தகவலுக்கு வரணும். அந்த மேலதிக தகவல தரப்பட்ட விடயங்களை பதிவு செஞ்சுட்டு அடுத்தது ஆரம்ப மீதிகளுக்கு போகணும். பங்குடைமையை பொறுத்த மட்டும் இல்ல, நாங்க முதலாவது செய்யறது மேலதிக தகவல் இல்ல, இந்த நடைமுறை கணக்கு மூலதன கணக்கிட மீதிகளை பார்த்து போடணும். ஆரம்ப மீதி, இறுதி மீதி தருவான். அப்ப நடைமுறை கணக்கு மூலதன கணக்கிட மீதிகளை முதலாவது பாருங்க. பரீட்சை மீதிக்கு வாங்க. பங்குடைமையின் பரீட்சை மீதி பின்வருமாறு. அதுல நடைமுறை கணக்கு மூலதன கணக்குன்னு தரப்படி நாங்க செய்யற கணக்கு 2021. எனவே 2020 ஆரம்ப மீதிகள். எனவே ஆரம்ப மீதிகள் தரப்பட்டா ஆரம்ப மீதிகளை பதிவு செய்யணும். எனவே முதலாவது மூலதன கணக்குகள் 4000, 3000, 2000. எனவே மூலதன கணக்குல போடணும் மீதி. போடுங்க 4000, 3000, அடுத்து 2000. மூலதன கணக்குல மீதிகள் தரப்பட்டிக்கு 4000, 3000, 2000. அது அப்படியே மூலதன கணக்குல போடுங்க. சும்மா உங்களுக்கு மீதிகள் தரப்பட்டிக்கு செலவு மீதியா காணப்படும். அல்லது பரீட்சை மீதில செலவு பக்கமே தரப்பட்டிக்கு, எனவே செலவு மீதில போடுவீங்க. ஏதாவது வரவு மீதி தரப்பட்டா வரவுல போடணும். அடுத்தது பாருங்க, நடைமுறை கணக்கு 1/4/2020 நடைமுறை கணக்குகள் தரப்பட்டிக்கு 100ம் 90ம் செலவு மீதி, அடுத்து 60 தரப்பட்டிக்கு வரவு மீதி. எனவே லரோயன் 100, ரவி 90, பிரியா 60 போட்டுக்கோங்க. அதே போல நடைமுறை கணக்குல மீதி போடுங்க 100ம் 90ம். அதே போல வரவு பக்கத்தை மீதி போட்டு இறுதிக்கு 60ன்னு போடும். 100ம் 90ம் அடுத்தது மீதி பிரியாக்கு போடுங்க 60. சரியா? இது முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். அப்ப பங்குடைமையில உங்களுக்கு எப்படி வந்தாலும் அது விலகலோ சேரலோ ஆரம்பமோ இறுதியோ முதலாவது ஆரம்ப மீதிகளை போடணும். அப்படி இல்லையா இறுதி மீதி தருவான், இறுதி மீதியை போடணும். இப்ப மேலதிக தகவலுக்கு போவோம். ஒரு சீராக்கங்களா பதிவு செய்யும். முதலாவது பாருங்க, இவ்வருடத்தில் பங்காளர்களால் பெறப்பட்ட சம்பளங்களும் பற்றிய பொருட்களும் பின்வருமாறு. தெளிவான முறையில படிச்சுக்கிறோம். பங்காளருக்கு செலுத்த வேண்டிய விடயங்கள் நடைமுறை கணக்கில் செலவு வைக்க வேண்டும். ஒரு பங்காளருக்கு செலுத்த வேண்டிய விடயம்டா செலவுல அவருக்கு செலுத்த வேண்டும். பங்காளருக்கு செலுத்திய விடயங்கள் நடைமுறை கணக்குல வரவு வைக்கணும். எனவே பெறப்பட்ட சம்பளம் பற்றிய இருப்பு, பெறப்பட்டதுன்னா செலுத்தியது, எனவே நடைமுறை கணக்குல வரவு. பற்றுன்னு சொல்றது பொதுவா நடைமுறை கணக்குல வரவுல பதிவு செய்யணும். எனவே இந்த முதலாவது சீராக்குதல தரப்பட்ட விடயம் நடைமுறை கணக்குல வரவுல பதிவு செய்ய வேண்டிய விடயங்கள். எனவே வரவுல போடுங்க, நடைமுறை கணக்குல வரவுல போடுங்க. முதலாவது பொருள் பற்று. முதலாவது பொருள் பற்றுன்னு போடுங்க. பெருமதி பாருங்க தரப்பட்டிக்கு 80, 20. லரோயன் 80, அடுத்து ரவி தரப்பட்டிக்கு 20. அப்படியே போடுங்க. எனவே முதலாவது பொருள் பற்று தரப்பட்டிக்கு 80, 20.
அடுத்தது பாருங்க, பெறப்பட்ட சம்பளம் அல்லது செலுத்திய சம்பளம், அதுவும் அப்படி போடுங்க. நடைமுறை கணக்குல வரவுல சம்பளம் போட்டுக்கோங்க. 500, 400, 300. சரியா? 500, 400, 300. எனவே முதலாவது சீராக்கத்துல பெறப்பட்ட சம்பளமும் பற்றிய பொருட்களும் ஓகே. செலுத்த வேண்டியது செலவுலையும் செலுத்தியது வரவுலையும் பதிவு செய்யப்படும். பற்றுக்கள் பொதுவாக நடைமுறை கணக்குல வரவு வைக்கப்படும். தியரியில படிச்சுக்கிறோம். தொடர்ச்சியா பாருங்க, பங்காளருக்கு செலுத்தப்பட்ட சம்பளங்கள் செயற்பாட்டு செலவுகளுள் பதியப்பட்டுள்ளன. இந்த பங்காளருக்கு செலுத்திய சம்பளம் எங்க காணப்படுதா? செயற்பாட்டு செலவுல காணப்படுதா? தெளிவா பாருங்க. இந்த செலுத்திய சம்பளம் வரக்கூடிய பெறுமதி செயற்பாட்டு செலவுல உள்ளடங்குதா? அப்ப செலுத்திய சம்பளம் செயற்பாட்டு செலவுல வரக்கூடாது. ஆண்டுக்குரிய செலவுகள் தான் செயற்பாட்டு செலவுல வரணும். எனவே நாங்க என்ன செய்யணும்? அதை இல்லாமக்கணும். சரியா? அப்ப நீங்க பார்க்கணும், முதலாவது பரீட்சை மீதுல போயிட்டு செயற்பாட்டு செலவு எவ்வளவுன்னு பாருங்க. 3500. 3500 தரப்பட்டிக்கு செயற்பாட்டு செலவு. செலுத்திய சம்பளத்தை கூட்டி எடுங்க. 500, 400, 900, 300, 1200. இப்ப செலுத்திய சம்பளம் 1200. இந்த 3500க்குள்ள 1200 உள்ளடங்கி தந்தா அதை கழிச்சிட்டு தேறிய செயற்பாட்டு செலவை வருமான கூட்டுல காட்டணும். செலுத்திய சம்பளங்கள் செயற்பாட்டு செலவுல உள்ளடங்குதுன்னா செயற்பாட்டு செலவு பாருங்க 3500, செலுத்திய சம்பளம் பாருங்க 1200. அதை நீக்கிட்டு நாங்க கழிச்சிட்டு தேறிய செயற்பாட்டு செலவை வருமான கூட்டுல காட்டணும். அப்ப 3500ல 1200 கழிச்சு செயற்பாட்டு செலவுல போடுங்க 2300. இப்ப வருமான கூட்டுக்கு வாங்க, அதுல செயற்பாட்டு செலவு அதுல போடுங்க 2300. சரியா தம்பி? தங்கச்சி ஓகேயா? மொத்தம் 3500. செலுத்திய சம்பளம் உள்ளடங்குதான். எனவே கழிச்சிட்டு தெரியத போடுங்க 2300 செயற்பாட்டு செலவு. படிப்படியா செஞ்சுட்டு வாரோம். சொல்லித்தர பதிவு செஞ்சுட்டு வாங்க. தெளிவான முறையில இந்த பயிற்சி விளங்கும். அடுத்தது தொடர்ச்சியா பாருங்க, 31/3/2021 உள்ள இருப்பின் கிரயமானது பௌதீக அடிப்படையில் மதிப்பிடப்பட்டது. அதுக்கு முன்னுக்கு சொல்லப்பட்டு பாருங்க, பற்றிய இருப்புக்கள் கணக்குகளில் பதிவு செய்யப்படவில்லை. பற்றிய இருப்புக்கள் கணக்குல பதிவு செய்யப்படவில்லையா? முதலாவது, இருப்புக்கள் பற்று கணக்குல பதிவு செய்யப்பட இல்லையா? அடுத்தது சொல்லப்பட்டிக்கு இறுதி இருப்பானது பௌதீக அடிப்படையில கணக்கிடப்பட்டுக்குதான். தேர்ச்சியாடு சீராக்கத்துல படிச்சுப்பீங்க. சரியா? பற்றிய இருப்புக்கள் கணக்குல பதிவு செய்யப்படவில்லை. இறுதி இருப்பானது பௌதீக அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டது. இதுல படிச்சுப்பீங்க, பௌதீக அடிப்படையில் கணக்கிடப்படுதல்டா ஒரு களஞ்சிய சாலை. நீங்க இருப்புக்களை கொள்வனவு செஞ்சு களஞ்சிய சாலை ஸ்டோர்ல மூலப்பொருட்களை வைப்பீங்க. உற்பத்திக்கு தேவைப்படும் போது அந்த களஞ்சிய சாலையில இருந்து மூலப்பொருட்களை எடுத்து உற்பத்தி செய்வீங்க. சரியா? அல்லது மூலப்பொருளோ முடிய பொருளோ பொருட்களை நாங்க சேமிச்சு வைக்கிற இடம் களஞ்சிய சாலை. அப்ப உங்களோட களஞ்சிய சாலையில இருப்புக்களை பாத்துவீங்க. சரியா? கணக்கிடக்கூடியது, கண்ணால பார்க்கக்கூடியது, தொட்டுணரக்கூடிய விடயம் பௌதீக அடிப்படைன்னு சொல்லுவோம். அப்படி நீங்க பார்க்கும்போது காணப்படக்கூடிய இருப்புக்களை இறுதி இருப்பா பதிவு செஞ்சுப்பீங்க. அப்ப இறுதி இருப்புட பெருமதியை பாருங்க, 1500. இந்த 1500 தான் உங்களோட ஸ்டோர்ல காணப்படக்கூடிய இருப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த இருப்புக்கள் பற்று கணக்கிடப்படையில. ஏன்டா பற்றெல்லாம் செஞ்ச பிறகுதான் உங்களோட ஸ்டோர்ல 1500 காணப்பட்டுச்சு. அதை நீங்க இருப்பா பதிவு செஞ்சுக்கிறீங்க. சரியா? இப்ப இதுல பாருங்க, பற்றிய இருப்புக்கள பெருமதி
100 வருது. இப்ப பார்ப்போம், இந்த இறுதி இருப்பானது எந்த சீராக்கத்தோட தொடர்பு படும். இறுதி இருப்பு அல்லது பற்றுன்னு சொல்றது எதோட தொடர்பு படும் சொல்லுங்க பாப்போம். இறுதி இருப்பு பற்றுன்னு சொல்றது எதோட வரும்? விற்பனை கிரயத்தோட தொடர்பான விடயம். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, இறுதி இருப்பு தொடர்பானது விற்பனை கிரயத்தோட சீராக்கம் செய்யணும். தெளிவான முறையில விலையும் கொள்ளுங்க. இறுதி இருப்பு தங்கச்சி தம்பி பாருங்க, நாங்க கணக்கிட்டது 1500, அதாவது பற்றுக்கள் இல்லாம கணக்கிட்டது 1500. பற்றுக்கள் வந்து 100ஆக காணப்படுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, பௌதீக அடிப்படைனா கண்ணால பார்க்கக்கூடியதும் தொட்டுணரக்கூடியதுமான விடயம். அப்படி பார்க்கும்போது 1500 காணப்பட்டிக்கு இறுதி இருப்பா பதிவு செஞ்சுக்கிறான். சரியா? இருப்பு பற்று வந்து பதிவு செய்யப்படையில. இது எங்க சீராக்கத்துக்கு போகும்டா, இறுதி இருப்புகள், ஆரம்ப இருப்புகள், பற்றெல்லாம் கொள்வனவுலாம் விற்பனை கிரியத்தோட சீராக்கம் செய்யக்கூடிய விடயம். சரியா? அப்ப இந்த சீராக்கத்தை நாங்க விற்பனை கிரியத்தை ஒப்பிட்டு போடணும். இப்ப தெளிவா பாருங்க, ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, அதுல இருந்து இறுதி இருப்ப கழிச்சா வரக்கூடிய பெறுமதி விற்பனை கிரயம். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, இறுதி இருப்ப கழிச்சா வரக்கூடிய பெறுமதி விற்பனை கிரயம். இந்த பேப்பர்ல பாருங்க, விற்பனை கிரயம் தரப்பட்டிக்கு 4000. அப்ப இங்க இறுதி இருப்பா கழிச்சுக்கிறது எவ்வளவு? 1500. தெளிவா சொல்லித்தாரன். விற்பனை கிரயம் 4000, இறுதி இருப்பு 1500. உண்மையா நாங்க எவ்வளவு கழிக்கணும்? இந்த பற்றுக்கள் இல்லாம தான் 1500 எடுத்து இங்க கழிக்கப்பட்டீங்க. உண்மையா நாங்க என்ன செய்யணும்? அந்த பற்றுக்களையும் இறுதி இருப்பா சேர்த்து தான் கழிச்சுக்கணும். ஏன்டா பற்றுக்கள் கணக்கிடப்பட இல்ல. அப்ப பற்றுக்களை இறுதி இருப்போட கூட்டி உண்மையான இறுதி இருப்பை எடுக்கணும். உண்மையான இறுதி இருப்பு எவ்வளவு? 1600. இந்த 1600 தான் விற்பனை கிரியம் கணிப்பீடு செய்யும் போது கழிச்சு காட்ட வேண்டிய பெறுமதி. ஆனால் 1500 கழிக்கப்பட்டுதான் 4000 வந்தீங்க. அப்ப 100 வந்து கழிக்கப்பட இல்லை. அப்ப இலகுவா எப்படி செய்யறது? 4000த்துல 100 கழிச்சு விடுங்க, தேறிய விற்பனை கிரயம் வரும். 4000த்துல 100 மைனஸ் பண்ணா தேறிய விற்பனை கிரயம் 3900 வரும். சரியா? இறுதி இருப்பு கழிச்சிட்டு வரைதான் விற்பனை கிரயம். இறுதி இருப்பு 1500 கழிச்சு காட்டப்பட்டிக்கு அந்த பற்றிய இருப்புகள் கணக்கிடப்பட இல்லை. அப்ப 1500 கழிக்கிறதுல 1600 தான் கழிக்கணும். அப்ப 100 கழிக்கப்பட இல்லை. 100 கழிக்கப்படாம 4000 விற்பனை கிரயம் தான். 100 கழிச்சா தேறிய விற்பனை கிரயம் 3900. இப்ப இந்த 3900 வருமான கூட்டுல விற்பனை கிரயமா போடுங்க. இப்ப விற்பனை கிரயத்துல போடுங்க 3900. சரியா? இதான் உங்களோட சீராக்கம். தெளிவான முறையில சொல்லி தந்துட்டேன். அப்ப முதலாவது சீராக்கம் தெளிவான முறையில பதிவு செஞ்சாச்சு. எல்லாருக்கும் கிளியரா செக்ல போடுங்க. அடுத்த சீராக்கத்துக்கு போகும். முதலாவது ஆரம்ப மீதிகள் போட்டோம், நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கு. அடுத்து பற்றுக்கள் நடைமுறை கணக்குல வரவச்சம், செலுத்திய சம்பளம் வரவச்சம். செலுத்திய சம்பளம் செயற்பாட்டு செலவுல உள்ளடங்கிக்குதான். எனவே செயற்பாட்டு செலவுல செலுத்திய சம்பளத்தை கழிச்சு வருமான கூட்டுல செயற்பாட்டு செலவு போட்டோம். அடுத்தது பற்றிய இருப்புகள் கணக்குல பதிவு செய்யப்படவில்லை. இருப்புகள் பௌதீக அடிப்படையில கணக்கு செய்யப்பட்டீங்க. சரியா? அதனால பௌதீக அடிப்படையில கண்ணால பார்க்கக்கூடியது, தொட்டுணரக்கூடியது. அப்ப ஸ்டோர்ல உள்ளதை மட்டும் கணக்கெடுத்தீங்க 1500. இருப்பு பற்று கணக்கிட இல்லை. அப்ப உண்மையான இருப்புகள் 1600 வரணும். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, இறுதி இருப்பு எல்லாம் விற்பனை கிரயத்தோட தொடர்பானது. அப்ப 1500 கழிக்கப்பட்டு தான் 4000டா. உண்மையா 1600 கழிச்சிக்கணும். இப்ப 100 கழிக்கப்பட இல்லை. 100 கழிக்கப்படாம தான் 4000 விற்பனை கிரயம்டா. அந்த 100 கழிக்கப்பட்டால் 3900 தேறிய விற்பனை கிரயம். வருமான கூட்டுல போடணும் 3900. சம்பளம் மூலதன கணக்குல தானே வாரண்டு கேக்குறீங்க. நீங்க தெளிவா தேரிய போய்த்து படிச்சு கொள்ளுங்க. சம்பளங்கள் மூலதன வட்டியெல்லாம் நடைமுறை கணக்கு. சரியா? முதலாவது சீராக்க முடிவடைஞ்சிட்டு இப்ப நாங்க ரெண்டாவதுக்கு போவோம். குயிக்கா நோட் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது சீராக்கத்துக்கு போவோம். இதுல பாருங்க, பரீட்சை மீதியில் காட்டப்பட்டுள்ள கடனானது லரோயனினால் 1/4/2020 வழங்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்க தெளிவா தியரியில படிச்சுக்கிறோம். ஒரு பங்காளர்
பங்குடைமைக்கு வழங்கப்படக்கூடிய மேலதிக கடன்களுக்கு வருடாந்தம் வட்டி செலுத்தப்படல் வேண்டும். எத்தனை வீதம் வட்டி? 5 வீதம் வட்டி. 24ஆம் பிரிவுல படிச்சுக்கிறோம். சரியா? இக்கடன் மீதான வட்டி செலுத்தப்படவோ கணக்கீடு செய்யப்படவோ இல்லை. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யணும்? அந்த கடனுக்கு வட்டியை பதிவு செய்யணும். அவ்வளவுதான் வரும். அப்ப ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு மேலதிகமா கடன் வழங்கினா ஆண்டுக்கு 5 வீதம் வட்டி செலுத்தப்பட வேண்டும். இந்த வட்டியானது எப்படி செலுத்தப்படும்? நடைமுறை கணக்குல செலவு வைக்கப்பட வேண்டும். அடுத்தது வருமான கூட்டுல செலவாக காட்டப்படல் வேண்டும். ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு கடன் வழங்கினா அவருக்கு 5 வீதம் வட்டி செலுத்தப்படணும். அப்ப பங்காளருக்கு வழங்கப்படும் போது பங்காளருக்கு செலுத்த வேண்டிய விடயம் நடைமுறை கணக்கு செலவு. நிறுவனத்திட செலவுண்டா வருமான கூட்டுல செலவா காட்டணும். அப்ப பார்க்கணும், முதலாவது கடன் எவ்வளவு உண்டு? கடன் பாருங்க 2000. இந்த 2000க்கு 5 வீதம் பாருங்க. 10 வீதம் தான் 200, 5 வீதம் தான் 100. இப்படி குயிக்கா எடுத்துக்கொள்ளணும். சரியா? கால்குலேட்டர் எடுத்து இதை நீங்க செஞ்சு பாக்குறது இல்ல, டைம் இல்ல. இப்ப 2000, 10 வீதம் தான் 200, 5 வீதம் தான் 100. இந்த 5 வீதம் தான் கடன் வட்டி. இந்த கடன் வட்டி அந்த குறிப்பிட்ட பங்காளருக்கு வழங்கணும். இரண்டாவது அது நிறுவனம் பங்குடைய செலவு, பங்குடைமையிட செலவு. இப்ப நடைமுறை கணக்குல அவருக்கு செலவு வைங்க, வருமான கூட்டுல வட்டி செலவுன்னு காட்டுங்க. சரியா? இப்ப நடைமுறை கணக்குல போடுங்க, கடன் வட்டி 100. நடைமுறை கணக்குல போடுங்க, கடன் வட்டி 100. அடுத்தது அந்த வருமான கூட்டுல போடுங்க, கடன் வட்டி 100. இவ்வளவுதான் ஒரு பங்காளர் கடன் வழங்கினா நாங்க பதிவு செய்யக்கூடிய விடயம். இரட்டை பதிவு படிச்சுக்கிறோம். லாப நட்ட கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. எனவே வருமான கூட்டுல செலவை காட்டுங்க, நடைமுறை கணக்குல செலவுல பதிவு செய்யுங்க. மூன்றாவது சீராக்கம். இவ்வருடத்தில் ரவி தனது சொந்த பணத்திலிருந்து, சொந்த காசிலிருந்து 20,000 பங்குடைமையின் கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு செலுத்தியுள்ள போதிலும் இது கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யப்படவில்லை. அடுத்த விடயம். சரியா? பங்குடைமை. அடுத்த விடயம் பாருங்க, 24ஆம் பிரிவுல படிச்சுக்கிறோம். ஒரு பங்குடைமைக்கு பங்காளர் ஏதேனும் செலவுகள் மேற்கொள்ளப்பட்டால் அதனை மீள செலுத்துதல் வேண்டும். ஒரு பங்காளர் பங்குடைமையிட செலவை செலுத்தினா அதை திருப்பி கொடுக்கணும், திருப்பி வழங்கணும். அது நிறுவன செலவில்ல, ஆனா திருப்பி வழங்கணும். அதுக்கு இரட்டை பதிவு எப்படி? அந்த பங்காளருக்கு கொடுக்கணும். எனவே நடைமுறை கணக்குல செலவு வைக்கணும். முதலாவது விஷயம், ஒரு பங்காளர் பங்குடைமைக்கு ஏதேனும் செலவுகளை மேற்கொண்டால் மீள செலுத்துதல் வேண்டும். எனவே இங்க ஒரு செலவையும் செய்யலாம் அல்லது கடன் கொடுத்தோருக்கும் வழங்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்ப அவரு பணம் கொடுத்துக்கிறாரு, பணம் கொடுத்தா அவருக்குரிய அந்த பெறுமதியை திருப்பி வழங்கணும். அப்ப நடைமுறை கணக்குல செலவு மட்டும் வச்சா ஓகே. சரியா? நடைமுறை கணக்கெல்லாம் இந்த விடயத்துல தொடர்பு படாது. இங்க பொறுப்புகள் ஒன்றும் தரப்பட இல்லை. எனவே அவருக்கு செலுத்த வேண்டிய விடயத்தை மட்டும் திருப்பி கொடுங்க. அப்ப நடைமுறை கணக்குல போடுங்க, கடன் கொடுத்தோருண்டு 20. நடைமுறை கணக்குல செலவுல போடுங்க, கடன் கொடுத்தோருண்டு ரவிக்கு போடுங்க 20. இதுல நாங்க 3 சைபர் கட் பண்ணி செய்யலாம். எனவே மேல ரூபாய் 1000 கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். அப்படி போட்டாதான் 3 சைபர் கட் பண்ணி செய்யலாம். சரியா? அப்போ ஒரு செலவு மேற்கொள்ளலாம் அல்லது கடன் கொடுத்தவரு கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பங்காளர் சொந்த பணத்துல செலுத்தினா, பங்காளர் சொந்த பணத்துல செலுத்தினா அதை திருப்பி செலுத்தணும்னு 24ஆம் பிரிவுல படிச்சுக்கிறோம். சரியா? அப்ப திருப்பி செலுத்துங்க, வேற ஒண்ணும் இல்ல. பங்காளருக்கு செலுத்த வேண்டியது நடைமுறை கணக்குல செலவுல வைக்கணும். எனவே 20,000 நடைமுறை கணக்குல கடன் கொடுத்தவருக்கு அவர் இதுல 20,000 வைங்க. சரியா? வேற ஒண்ணும் வராது. வேற கடன் கொடுத்தவர வேற பதிவு என்ன சரி வருமா? ஒரு நிதிநிலைமை கூற்று செய்யறோமா? செய்ய இல்லை. எனவே கடன் கொடுத்தவர் ஒன்றும் பதிவு செய்ய தேவையில்லை. முதல் 3 சீராக்கங்கள் செஞ்சுட்டா இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விடயத்துக்கு போகும். இந்த 3 சீராக்கங்களும் எல்லாருக்கும் தெளிவான முறையில விளங்கிச்சுட்டா செட்ல போடுங்க. பேலன்ஸ் விடயங்களுக்கு போகும்.
நான்காவதும் ஐந்தாவதும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், இப்ப இந்த ரவிக்கு 20,000 காசு செலுத்துறோம் தானே சார்? ஓ இந்த நேரத்துல சார் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கழிவு பெற்றிருந்தோம்னா அவர் செலுத்தும் போது அந்த கழிவை நாங்க வருமான கூட்டுல காட்டலாமா? கழிவுன்னு சொல்றது தம்பி என்னது? பெற்ற கழிவு. வருமானம் பெற்ற கழிவு. அடுத்தது அதை நாங்க வருமான கூட்டுல காட்டணுமா இல்லையா? வருமானங்கள் செலவுகள் வந்தா வருமான கூட்டுல காட்டணும். சரியா? ஓகே சார். ஓகே. இப்ப இதுல கடன் கொடுத்தோர் நாங்க என்னத்துக்கு பதிவு செய்யலண்டா நிதிநிலைமை கூற்று கேட்கப்படையில வருமான கூற்று மட்டும்தான் கேட்கப்பட்டீங்க. அப்போ வருமான கூட்டுல வருமானம் செலவு மட்டும்தான் வரும், பகிர்வு மட்டும்தான் வரும். அதனால நீங்க வரக்கூடிய விடயங்களை பதிவு செய்யலாம். ஓகே, எல்லாரும் கிளியர் தானே? இந்த 3 சீராக்கமும் குயிக்கா செட்ல போடுங்க. 4ஆவதும் 5ஆவதும் பார்ப்போம். எல்லாரும் குயிக்கா போடுங்க. இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணா எல்லாருக்கும் கிளியரா போகணும். எனவே உங்களோட ரெஸ்பான்ஸ் இருந்தா தான் சொல்லித்தர விடயங்கள் கிளியராண்டு விளங்கிக் கொள்ளலாம். அதனால குயிக்கா செட்ல போடணும். விளங்கிச்சா இல்லையாண்டு டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, 4வது சீராகத்தை பாருங்க. 31/3/2021 ரவி பங்குடைமையிலிருந்து இளைப்பாறினார். ஓகே, இறுதியில விலகிறாரு. இத்தியதியில் வணிகத்தின் நன்மதிப்பானது ரூபா 1500 மதிப்பிடப்பட்டிருந்தது. லரோயனும் பிரியாவும் லாப நட்டங்களை முறையே 3/2 வீதத்தில் பகிர்ந்து கொண்டு பங்குடைமையை நடாத்தி வருகின்றனர். இதுல எல்லாரும் உங்களோட மைக்க மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கிளாஸ் செய்யும் போது அன்மியூட் பண்ண வேணாம். இப்ப இதுல சொல்லப்படுது நன்மதிப்பு தரப்பட்டிக்கு பங்காளர் ஒரு ஆள் விலகுறாரு. அப்போ ஒரு பங்காளர் விலகுனா பெலன்சாவுல 2 பங்காளரும் தொடர்ச்சியா பங்குடைமை நடாத்தி செல்லுவாங்க. அப்ப புதிய லாப நட்ட வீதம் தரப்பட்டிருக்கு. அப்ப புதிய லாப நட்ட வீதம் பாருங்க 3/2 தரப்பட்டிருக்கு. நன்மதிப்பு புதிய லாப நட்ட வீதம் பழைய லாப நட்ட வீதம். இதை நாங்க நோட் பண்ணி எடுத்துட்டு நன்மதிப்பை சீராக்கம் செய்யணும். முதலாவது நன்மதிப்புட பெருமதியை பாருங்க 1500. புதிய லாப நட்ட வீதம் தரப்பட்டிக்கு 3/2. பழைய லாப நட்ட வீதம் பாருங்க ஆரம்பத்துல தரப்பட்டிக்கு ஒப்பந்தத்துல லரோயன், ரவி, பிரியா ஆகிய மூவரும் லாப நட்டங்களை முறையே 5/3/2 என பகிர்வு செய்கின்றனர். போட்டுக்கோங்க 5/3/2. அப்ப இந்த விடயங்களை அடிப்படையா கொண்டு இப்ப நாங்க என்ன செய்யணும்? நன்மதிப்பு சீராக்கம் செய்யணும். நன்மதிப்பு சீராக்கங்கள் அனைத்தும் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்படும். அதாவது பேப்பர்ல சொன்னாலும் சொல்லப்படலாட்டியும் மூலதன கணக்குல தான் பதிவு செய்யணும். இப்ப நாங்க பிரிச்செடுப்போம். இதுல பாருங்க நன்மதிப்புக்கு எப்படி இரட்டை பதிவு வரும்? நன்மதிப்புக்கு எப்படி இரட்டை பதிவுனா புதிய பகிர்வுப்படி வரவு வைப்போம், பழைய லாப நட்ட விகிதப்படி செலவு வைப்போம். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் தேவையில்லை. புதிய விகிதப்படி வரவு, பழைய விகிதப்படி செலவு. இப்ப நாங்க பெருமதிகளை பிரிச்சு எடுப்போம். அதாவது பாருங்க 1500 ஆரம்பத்துல உள்ளத பாருங்க 5/3/2. முதலாவது 5ஆல பிரிச்சு 3 பங்கு 2 பங்கு 5ஆல பிரிச்சு பாருங்க. 5ஆல பிரிச்சா ஒரு பெருமதி வரும். அதுக்கு 5 பங்கு எவ்வளவு, 3 பங்கு எவ்வளவு, 2 பங்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்க 1500 புதிய வீதத்துக்கு பார்க்கணும் 3/2. தெளிவா பாருங்க, நன்மதிப்பு புதிய வீதம் பழைய வீதம். பழைய வீதம் தான் 5/3/2, புதிய வீதம் தான் 3/2. சரியா? அப்ப முதலாவது பழைய வீத அடிப்படையில பார்த்தா 5/3/2 மொத்த பங்கு 10. எனவே 10ஆல பிரிச்சு 5/3/2 அதுல பெருமதியை தனித்தனியா கணிப்பீடு செய்யணும். அடுத்தது பழைய வீதப்படி. ஓகே, புதிய வீதப்படி பாருங்க 3/2 மொத்தம் 5 பிரிச்சு நாங்க 3/2 கணிப்பீடு செய்யணும். இத கணிப்பீடு செஞ்சுட்டு நாங்க அத மூலதன கணக்குல வரவு செலவு பதிவு செய்யணும். சரியா?
எனவே 1500 10ஆல பிரிச்சா 150, 1500 10ஆல பிரிச்சா 150, 150 தர 5, 150 தர 3, 150 தர 2 அப்படி பெருக்கி எடுங்க. 1500 10ஆல பிரிச்சா 150, 150 தர 5, 3 2 பெருக்கி எடுங்க, ஆன்சர் வரும் 750, 450, 300. அடுத்தது பாருங்க 1500 5ஆல பிரிச்சு 3 பங்கு 2 பங்கு. 1500 5ஆல பிரிச்சா எவ்வளவு? 300 வரும். 300 தர 3 900, 300 தர 2 600. இப்ப நாங்க நன்மதிப்புட பெருமதிகளை பகிர்வு செஞ்சு எடுத்துட்டோம். இப்ப என்ன செய்யறது? மூலதன கணக்குக்கு வாங்க. இந்த மூலதன கணக்குல வரவு செலவு பதிவு செய்யுங்க. சிம்பிளான விஷயம். எனவே மூலதன கணக்குல போடுங்க நன்மதிப்புண்டு வரவு செலவு. புதிய லாப நட்ட விதப்படி வரவு, பழைய லாப நட்ட விதப்படி செலவு. எனவே இந்த 3 பங்காளர் பலசு. எனவே போடுங்க 750, 450, 300. அதே புதிய லாப நட்ட விதப்படி வரவு. எனவே வரவுல போடுங்க 900, 600. அதுல ரவி தானே விழுகிறாரு. அப்ப ரவிக்கு வராது 900, 600. பிரியாவுக்கு வரும். ஓகே. நன்மதிப்பு விடயங்கள் மிக இலகுவானது. புதிய லாப நட்டப்படி வரவு வரும், பழைய லாப நட்ட விதப்படி செலவு வரும். எனவே பிரித்து எடுத்துட்டோம். எனவே மூலதன கணக்குல வரவுல 750, 450, 300 செலவுல போடுங்க. அதே வரவுல 900, 600 போடுங்க. ரவி தானே விலகுறாரு. எனவே அவருக்கு புதிய லாப நட்ட விதப்படி வராது. அடுத்து இறுதியா பார்ப்போம். 5வது சீராக்கம் பாருங்க. உங்களுக்கு புதிய ஒரு விடயமா காணப்படலாம். ஆனால் நான் தியரி கிளாஸ்ல தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். ஒரு பங்காளர் விலகும் போது கடன் கணக்கு மாற்ற வேண்டிய அந்த செய்முறை படிமுறை எல்லாம் படி தந்துக்கிறேன். அடுத்தது மூலதன கணக்குல என்னென்ன விடயங்கள் வரும் அதுவும் தெளிவா படிச்சுக்கிறோம். எனவே 5வது சீராக்கம் பாருங்க. ரவிக்கு செலுத்த வேண்டிய தொகையை பின்வருமாறு செலுத்துவதற்கு இணங்கி உள்ளனர். முதலாவது, முதலீட்டின் உரிமையினை மாற்றுதல். இரண்டாவது, அலுவலக உபகரணம் ஒன்றை அதன் கொண்டு செல் தொகையை 300க்கு கொடுத்தல். மிகுதி தொகையை செலுத்த வேண்டிய கடன் ஒன்றாக கருதுதல். மேற்குறிப்பிட்ட சீராக்கங்கள் ரவியின் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். ஓகே, தெளிவா பாருங்க தம்பி தங்கச்சி பாருங்க. மூலதன கணக்கு, ஒரு மூலதன கணக்குல என்னெல்லாம் வரும்? ஒரு மூலதன கணக்குல என்னெல்லாம் வரும்னா, முதலாவது ஆரம்ப மீதி வரும், அடுத்தது இறுதி மீதி வரும், அடுத்தது நன்மதிப்பு சீராக்கம் வரும், அடுத்தது ஏதாவது மேலதிக மூலதன மிட்டா வரும். இவ்வளவுதான் நீங்க படிச்சுப்பீங்க. பொதுவாக இந்த விடயங்கள் தான் மூலதன கணக்குல வரும்னு படிச்சுப்பீங்க. ஆரம்ப மீதி, இறுதி மீதி, நன்மதிப்பு சீராக்கம், மேலதிக மூலதனம். ஆனா என்கிட்ட தொடர்ச்சியா படிக்கிறார்களுக்கு நான் சொல்லி தந்துக்கிறேன், மூலதன கணக்குல இன்னும் ஒரு விடயம் பதிவு செய்யப்படும். அதாவது பங்காளர் அவர உரிமை, பங்காளர உரிமையானது முன்கூட்டியே செலுத்தப்பட்டால் அது வரவுல பதிவு செய்யப்படும். ஒரு பங்காளருக்கு செலுத்த வேண்டிய அந்த உரிமை தொகை முன்கூட்டி செலுத்தப்பட்டா அதை நாங்க மூலதன கணக்குல வரவுல பதிவு செய்வோம். இப்ப இதுல தெளிவா சொல்லிக்கிறான், பங்காளர கடன் தொகையை இப்படி பதிவு செய்யுங்கண்டா அவர கடன் தொகை, அந்த கடன் தொகைன்னு சொல்றது என்ன? அவர உரிமை தான் கடன் தொகை. பங்காளருக்கு செலுத்த வேண்டிய உரிமையை தான் நாங்க கடன்ல போடுவோம். அந்த கடன் தொகைய பின்வருமாறு பதிவு செய்யுங்கண்டா வரவுல போடுங்க. சிம்பிளான விஷயம். அப்ப மூலதன கணக்குல எக்ஸ்ட்ரா விலைகளும் அந்த பங்காளர் விலகும் போது அவர உரிமை தொகை, அந்த உரிமை தொகைய முன்கூட்டியே நாங்க காசாக ஏதாவது வழிகள்ல செலுத்தி இருந்தா மூலதன கணக்குல வரவு வைக்கணும். அப்ப அவன் தெளிவா சொல்லிக்கிறான், முதலீட்டிட உரிமையை மாற்றுங்களாம். அப்ப பேப்பர்ல பாருங்க, முதலீடுகள் ஒண்ணு தந்திப்பான், அதாவது நடைமுறை கணக்குல போடுங்க. அந்த முதலீட ரவிக்கு வழங்கட்டாம், ரவிட பேர்ல மாற்றம் செய்யலாம். அப்ப முதலீட பாருங்க 1200, அத மூலதன கணக்குல போடுங்க.
முதலீடுன்னு போட்டு ரவியில மூலதன கணக்கில் போடுங்க, முதலீடுன்னு போடுங்க. முதலீடு ரவியில போடுங்க 1200. எனவே முதலாவது ஓகே. அடுத்து இரண்டாவது பாருங்க, அலுவலக உபகரணம் ஆதனம் பொறி. அந்த அலுவலக உபகரணம் கொண்டு செல் பெறுமதி 300 கொடுக்கவா, அவருக்கு அலுவலக உபகரணத்தை ரவிக்கு வழங்கவா. எனவே அதே மாதிரி போட்டுக்கோங்க, மூலதன கணக்குல அலுவலக உபகரணம் போட்டு 300 போடுங்க. இவ்வளவுதான் பதிவு செய்ய வேண்டிய விடயம், வேற ஒன்றும் வராது. ரவிக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய உரிமைய இப்படி கொடுக்கலாம். அப்ப முதலீடு போட்டு அவரை பெயர்ல போடுங்க, அலுவலக உபகரணம் போட்டு பெறுமதியை போடுங்க. சரியா? இவ்வளவு உரிமை இல்ல, மொத்த உரிமையில இவ்வளவுதான் அவருக்கு வழங்கினா அந்த பேலன்ஸா வாரத கடன் போடணும். இந்த கடன் பெறுமதியை தான் நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இத பதிவு செய்யுங்க. அப்ப முதலீடு 1200, அலுவலக உபகரணம் 300, எல்லாத்தையும் கூட்டி எடுத்தா கடன் பெறுமதி வரும். இப்ப எல்லா சீராக்கங்களும் பதிவு செஞ்சாச்சு. எல்லாரும் கிளியரா செக்ல போடுங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்து மீதிகளையும் ஒப்பந்தங்களையும் பதிவு செஞ்சுட்டு வருவோம். முதலாவது வேண்டப்படுவதை வாசிச்சு மாதிரி வடிவத்தை போடணும், மேலதிக தகவலை பதிவு செய்யணும், அடுத்தது ஒப்பந்தத்தை பதிவு செய்யணும், மீதிகளை போடணும். லாஸ்டா சொன்னதை திருப்பி சொல்றீங்க, எல்லாரும் பாத்துக்கோங்க. ஒரு மூலதன கணக்குல தம்பி தங்கச்சி ஆரம்ப மீதி வரும், இறுதி மீதி வரும், அடுத்தது மூலதனமாக இடப்பட்டது வரும், மேலதிக மூலதனமாக இடப்பட்டது வரும், அடுத்து நன்மதிப்பு சீராக்கம் வரும். இது மட்டும்தான் பொதுவா எல்லாரும் படிப்பீங்க. ஆனா உங்களுக்கு தியரி கிளாஸ்ல சொல்லி தந்துக்கிறேன். அதாவது மூலதன கணக்குல ஒரு பங்காளர் விலகுகிற சந்தர்ப்பத்துல ஒரு விடயம் பதிவு செய்யப்படும். அதாவது அந்த பங்காளர் உரிமை தொகை, பங்காளர் கடன் தொகை முன்கூட்டியே காசாக செலுத்தப்படும் போது ஏதாவது முறைகள்ல வழங்கப்பட்டா அதை மூலதன கணக்குல வரவு வைக்கணும். அவன் தெளிவா சொல்லிக்கிறான், அந்த ரவிட கடன் தொகையை பின்வருமாறு கொடுங்க. அப்ப முதலீடு 1200 கொடுக்கலாம். இப்ப முதலீடு மூலதன கணக்குல போட்டு 1200 போடுங்க. அடுத்து அலுவலக உபகரணம் 300 கொடுக்கலாம். அப்போ அலுவலக உபகரணம் போட்டு 300 கொடுங்க. அது ரெண்டையும் கொடுத்துட்டு பேலன்ஸா உள்ளது மிகுதி விடயங்களை கடனுக்கு மாத்தலாம். அப்ப பேலன்ஸ் கடன் போட்டு வைங்க. சிம்பிளான விஷயம். சரியா? அப்ப மேலதிக தகவல் முடிஞ்சு இப்ப நாங்க ஒப்பந்தம் மீதிகளுக்கு போவோம். இப்போ ஒப்பந்தங்களுக்கு வாங்க தம்பி, ஒப்பந்தங்களுக்கு வாங்க. முதலாவது லரோயன், ரவி, பிரியா ஆகிய மூவரும் லாப நட்டங்களை முறையே 5க்கு 3க்கு 2 வீதத்தில் பகிர்வர். ஓகே, லாப நட்டங்களை வச்சு நன்மதிப்பு பார்த்துட்டா இறுதியா நாங்க என்ன பார்க்கணும், அந்த பகிர்வுல லாப பங்கு பதிவு செய்யணும். இந்த லாப பங்கு பார்ப்போம். முதலீடு எப்படி 1200 வந்துச்சுன்னா தெளிவா பாருங்க, பேப்பர் தந்துகிறேன். பேப்பர்ல பரீட்சை மீதுல முதலீடுகள் 1200 தரப்பட்டி தம்பி பாருங்க. ஓகே, இதுல பாருங்க ஒப்பந்தங்கள் முதலாவது சரி 5க்கு 3க்கு 2 நன்மதிப்பு செஞ்சுட்டா அடுத்து நாங்க லாப நட்ட இதுல இறுதியில லாப பங்கு கண்டுபிடிச்சு போடணும், பகிர்வுலையும் மூலதன கணக்குலையும். அடுத்து இரண்டாவது பாருங்க, ஒவ்வொரு பங்காளரும் மாதாந்தம் சம்பளம் 50,000க்கு உரித்துடையவர். செலுத்த வேண்டிய சம்பளம், சம்பளமானது நடைமுறை கணக்குல பதிவு செய்யப்படும், பகிர்வுல வரும். எனவே பாருங்க, சொல்லப்படிக்க மாதம் 50ன்னா 12ஆல பெருக்குங்க. ஒரு மாதம் தான் 50,000. நாங்க செய்யறது ஆண்டுக்குரிய கணக்கு. எனவே 12ஆல பெருக்குனா 600. இந்த 600 நாங்க என்ன செய்யணும், நடைமுறை கணக்குலையும் பதிவு செய்யணும், பகிர்வுலையும் பதிவு செய்யணும். எனவே பங்காளருக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் நடைமுறை கணக்குல செலவுல அடுத்து பகிர்வுல கழிச்சு காட்டணும். எனவே நடைமுறை கணக்குல போடுங்க, பங்காளர் சம்பளம் 600 600 600. சரியா? பங்காளர் சம்பளம் 50 தர 12 600. நடைமுறை கணக்குல போடுங்க, 3 பங்காளருக்கும் 600 600 600.
இப்போ வருமான கூற்றுக்கு வாங்க. அதுல பகிர்வுல போடுங்க. 3 பங்காளருக்கும் 600 600 600. அது மூணையும் கூட்டி செகண்ட்ல கழிச்சு காட்டுங்க. 1800. அப்ப முதலாவது ஒப்பந்தம் விடிய முடியுது. அடுத்தது பாருங்க, ஒவ்வொரு பங்காளரும் வருட ஆரம்பத்தில் உள்ள மூலதன மீதிக்கு 10% வட்டிக்கு உரித்துடையவர். தம்பினா அந்த ஒப்பந்தம் ஆரம்பத்துல ரீட் பண்ண இல்ல, ஒப்பந்தம் ஆரம்பத்துல பார்க்க இல்ல, ஆனா ஆரம்பத்திலேயே சொல்லி தந்துட்டேன், மூலதன வட்டி ஆரம்ப மீதிக்கு கணிப்பீடு செய்யணும்னு. சரியா? மூலதன வட்டி ஆரம்பத்துல கணிப்பீடு செய்யணும்னு சொல்லி தந்துக்கிறேன். இப்ப அதே தான் பேப்பர்ல சொல்லிக்கிறான். பேப்பர்ல சொன்னாலும் சொல்லலாட்டியும் மூலதன வட்டி ஆரம்பத்துல தான் கணிப்பீடு செய்ய முடியும். தியரியில தெளிவா படி தந்துக்கிறேன். சேரும் போது விலகும் போது ஆரம்பம் இறுதி எப்படி மூலதன வட்டி வரும், எப்படி பயிர் வரும்னு. எனவே இறுதியில விலகுனா ஆரம்ப மூலதனத்துக்கு தான் வட்டி பார்க்கணும். எனவே வட்டியை பாருங்க, மூலதன கணக்கு மீதிகள் தரப்படிக்கு 4000 3000 2000 அதுக்கு 10% கண்டுபிடிச்சு போடணும். அதுதான் ஆரம்ப மீதி. மூலதன வட்டி 3 பங்காளருக்கும் போடணும் ஆரம்ப மீதிக்கு. எனவே ஆரம்ப மீதி பாருங்க 4000, 4000க்கு 10% ஒரு சைக்கிள கட் பண்ணி போடுங்க 400, 3000க்கு 10% 300, 2000க்கு 10% 200. மூலதன வட்டி பார்த்தாச்சு. இந்த மூலதன வட்டி எப்படி போறது? அதே மாதிரிதான் போடணும். நடைமுறை கணக்குல செலவுல பகிர்வுலையும் போடணும். எனவே நடைமுறை கணக்குல போடுங்க, மூலதன வட்டி பெருமதியை போடுங்க 400, 300, 200. மூலதன வட்டி போடுங்க நடைமுறை கணக்குல செலவுல 400, 300, 200. அதே போல பயிருக்கு வாங்க, மூலதன வட்டி 400, 300, 200. இதை கூட்டி செகண்ட்ல கழிச்சு காட்டுங்க. மொத்தத்தை கூட்டினா 900 கழிச்சு காட்டுங்க. முதல் 2 விடயங்கள் ஓகே. அடுத்து பாருங்க, இறுதியானது நன்மதிப்புடன் தொடர்புடைய எல்லா சீராக்கங்களுமே பங்காளர் மூலதன கணக்கினூடாக மேற்கொள்ள வேண்டும். சொன்னாலும் சொல்லலாட்டியும் நன்மதிப்பு மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்ய வேண்டும். இப்ப நாங்க ஒப்பந்தம் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்ப மேலதிக தகவல் ஒப்பந்தங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இவ்வளவு நேரம் படிச்ச விடயங்கள் பதிவுகள் எல்லாருக்கும் கிளியர்னா செக்ல போடுங்க. மீதிகளை பதிவு செய்வோம். குயிக்கா போடுங்க. சரி, ஓகே. இப்ப மேலதிக தகவல் பதிவு செஞ்சுட்டோம், ஒப்பந்தங்கள் பதிவு செஞ்சுட்டோம். இப்ப இறுதியா நாங்க என்னத்துக்கு வரணும்? மீதிகளுக்கு வரணும். இப்ப மீதிகளை பாருங்க. முதலாவது ஆதனம் பொறி உபகரணம் கொண்டு செல் மீதி நமக்கு தேவையில்லை, ஏன்னா நிதிநிலைமை கூற்று செய்ய இல்லை. அடுத்து பாருங்க, முதலீடுகள் பதிவு செஞ்சிட்டோம் 1200, விற்பனைகள் 12000. எனவே விற்பனைய வருமான கூட்டுல போடுங்க 12000. அடுத்தது பாருங்க, விற்பனை கிரயம் ஓகே, செயற்பாட்டு செலவுகள் அதுவும் பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து காசு வராது, ஏன்டா நிதிநிலைமை கூற்று இல்ல. இறுதி இருப்பும் வராது, நிதிநிலைமை கூற்று இல்ல. கடன் கொடுத்தோர் அதுவும் வராது. அடுத்து பாருங்க, மூலதன கணக்கு பதிவு செஞ்சிட்டோம், நடைமுறை கணக்கு பதிவு செஞ்சிட்டோம். அடுத்து கடன் விடயங்களும் பதிவு செஞ்சிட்டோம். அப்ப மீதிகள் வந்தா அதுல வருமான கூற்றுக்கு வர வேண்டியது வருமானங்கள் செலவுகள் மட்டும். நடைமுறை கணக்குல வர வேண்டியதை மட்டும் பதிவு செய்யணும். சொத்துக்களோ பொறுப்புகளோ உரிமையோ இங்க வரக்கூடாது. அதாவது உரிமை நடைமுறை கணக்கு மூலதன கணக்குல வரும், மற்றபடி சொத்துக்களும் பொறுப்புகளும் இங்க பதிவு செய்ய தேவையில்லை. ஆண்டா நிதிநிலைமை கூற்று கேட்கப்படவில்லை. அதனால விற்பனை பதிவு செய்யணும். அடுத்த மத்த ஒண்ணும் வராது, ஏன்டா எல்லாம் பதிவு செஞ்சிட்டோம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்யறது? முதலாவது நாங்க என்ன செய்யணும்டா,
முதலாவது நாங்க என்ன செய்யணும்டா தேரிய லாபத்தை கண்டுபிடிப்போம். தேரிய லாபத்தை கண்டுபிடிப்போம். சரியா? தேரிய லாபத்தை கண்டுபிடிச்சு பகிர்வுகளை கண்டுபிடிச்சா நமக்கு இலாப பங்கு வரும். சரியா? வருமான கூட்டுற சீராக்கி தேரிய லாபத்தை கண்டுபிடிச்சா லாப பங்கு வரும். அந்த லாப பங்க நடைமுறை கணக்குல பதிவு செய்யணும். நடைமுறை கணக்குல பதிவு செஞ்சா நடைமுறை கணக்கை சீராக்கி அவர உரிமை தொகைய மூலதன கணக்குக்கு போட்டு கடன் பெறுமதியை கண்டுபிடிக்கணும். திருப்பி சொல்றேன், வருமான கூட்டுற சீராக்கி தேரிய லாபத்தை கண்டுபிடிச்சு பகிர்வு எடுத்து லாப பங்கை கண்டுபிடிக்கணும். அந்த லாப பங்கை நடைமுறை கணக்குல போட்டு நடைமுறை கணக்குட அந்த ரவிட உரிமை பெறுமதியை எடுத்து மூலதன கணக்குல போட்டு அவர கடன் பெறுமதியை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப வருமான கூட்டுக்கு வாங்க. இப்ப வருமான கூட்டுல முதலாவது பாருங்க, விற்பனை 12,000, விற்பனை கிளை 3,900, கழிச்சம்டா மொத்த லாபம் 8,100. கழிச்சு போடுங்க, மொத்த லாபம் 8,100. ஏனைய வருமானங்கள் ஒண்ணுமே தரப்படையில. அப்ப செலவுகளுக்கு வாங்க. செலவுகள்ல 2 விடயம் தரப்படிக்கு. செயற்பாட்டு செலவுகள் கடன் வட்டி 2,300, 100, 2,400. செகண்ட்ல கழிச்சு காட்டுங்க. இப்ப கழிச்சா தேரிய லாபம் வரும். 8,100ல இருந்து 2,400 கழிங்க, தேரிய லாபம் 5,700. இந்த 5,700க்கு தான் நாங்க என்ன செய்யணும்? பகிர்வுகளை மேற்கொள்ளணும். ஓகே, 5,700ல இருந்து 900, 1,800 கழிச்சா இறுதியில லாப பங்கு எவ்வளவு வரும்? தேரிய லாபத்திலிருந்து மூலதன வட்டி சம்பளத்தை கழிச்சா இறுதியில லாப பங்கு எவ்வளவு வரும்? எனவே கழிச்செடுங்க. 1,800, 900 கூட்டினா எவ்வளவு? 1,800, 900 கூட்டினா 2,700. 5,700ல 2,700 போனா இறுதியில வரக்கூடியது 3,000. 5,700ல 2,700 போனா இறுதியில வரக்கூடியது 3,000. சரியா? இது முதலாவது செய்ய வேண்டிய விஷயம். விற்பனைக்கு எது கழிங்க மொத்த லாபம், செயற்பாட்டு செலவு கழிங்க தேரிய லாபம், தேரிய லாபத்துல வந்து சம்பளம் மூலதன வட்டியை கழிச்சா லாபம் வருது 3,000. இந்த 3,000த்தை இப்ப புதிய லாப நட்ட விகிதத்தால பிரிச்சு இந்த லாப பங்கை போடணும். இந்த 3,000த்தை லாப நட்ட விகிதத்தால பிரிச்சு லாப பங்கை நடைமுறை கணக்குல போடணும். லாப பங்கு கண்டுபிடிப்போம். லாப பங்கு போட்டாதான் நடைமுறை கணக்கை நாங்க சீராக்கம் செய்யலாம். எனவே லாப பங்கு மொத்தம் பாருங்க 3,000. 3,000த்தை வச்சு 3 பேருக்கும் கண்டுபிடிக்கணும். லாப நட்ட வீதத்தை பாருங்க, 5க்கு 3க்கு 2. பங்காளர் இறுதியில விலகுறதால பகிர்வு எல்லாருக்கும் வரும். எனவே பழைய லாப நட்ட வீதப்படித்தான் செய்யணும். 5க்கு 3க்கு 2. இப்ப எப்படி? அப்பதான் மாதிரி செய்யணும். 3,000த்தை 10ஆல பிரிச்சு 5 பங்கு 3 பங்கு 2 பங்கு எடுக்கணும். 3,000த்தை 10ஆல பிரிச்சு 5 பங்கு 3 பங்கு 2 பங்கு எடுக்கணும். லாப பங்கு வரும். எனவே 3,000த்தை 10ஆல பிரிச்சா 300. 3,000த்தை 10ஆல பிரிச்சா 300. 300 தர 5 1,500. 300 தர 3 900. 300 தர 2 600. லாப பங்கு கண்டுபிடிச்சிக்கலாம். 3,000த்தை 10ஆல பிரிச்சா 300. 300 தர 5 1,500. 300 தர 3 900. 300 தர 2 600. லாப பங்கு கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்படியே பயிர்வுல போடுங்க. 1,500, 900, 600 கூட்டி எடுத்தா 3,000. இதோட கூட வருமான கூற்று முழுமையா முடிவடையுது. வருமான கூற்று கம்ப்ளீட். இதோட ஓகே. சரியா? வருமான கூற்று ஃபுல் மார்க்ஸ் வரும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? பயிர்வுல போட்டோம், நடைமுறை கணக்குக்கு போவோம். நடைமுறை கணக்குல போடுங்க இலாபம் பங்கு அப்படி போடுங்க. 1,500, 900, 600. இப்ப நடைமுறை கணக்கு பதிவு செஞ்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறது? நடைமுறை கணக்கை சீராக்கி மூலதன கணக்குக்கு மாத்தி மூலதன கணக்கிட கடன் தொகையை கண்டுபிடிக்கணும். நடைமுறை கணக்கை சீராக்கி மூலதன கணக்குக்கு மாத்தி மூலதன கணக்கிட அந்த ரவிட கடன் தொகையை கண்டுபிடிக்கணும். பதிவு செய்யுங்க. இப்ப நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் சீராக்கம் செய்யும். நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி எடுங்க.
சரி, இப்ப கூட்டி எடுப்போம். நடைமுறை கணக்குக்கு வாங்க. நடைமுறை கணக்கு எப்பொழுதும் செலவு மீதி. எனவே செலவு பக்கம் உள்ளதான் கூட்டுவோம். நடைமுறை கணக்கு எப்பவும் செலவு மீதி. அப்ப செலவு பக்கம் உள்ளதான் கூட்டுவோம். செலவு பக்கம் உள்ளதை கூட்டி மீதி வந்தது மீதி சென்றதை எடுத்து மூலதன கணக்குல போடுவோம். இப்ப கூட்டி எடுங்க. நடைமுறை கணக்கு முதலாவது லரோயன் கூட்டி எடுங்க. 100 லரோயனுக்கு பாருங்க. 100, 600, 400, 1500, 100. சரியா? 100, 600, 400, 1500, 100. அதை கூட்டி போடுங்க. 2700. அடுத்தது பாருங்க ரவி. 90, 600, 300, 900, 20. அதை கூட்டி போடுங்க. 1910. அடுத்தது பாருங்க பிரியா. 600, 200, 600. கூட்டி போடுங்க. 1400. அதே மாதிரி வரவுலையும் கவர்ல போடுங்க. 2700, 1910, 1400. இப்ப கூட்டி எடுத்தா என்ன செய்யறது? மீதி வந்தது மீதி சென்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷமா அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க. டி ஃபார்ம்ல செஞ்சது அதை நாங்க இந்த வடிவத்துல செய்யறோம். எனவே மீதி வந்தது மீதி சென்றது போடுங்க. அதாவது விலகுற நபரை மட்டும் விட்டுட்டு மத்தா கடையை கண்டுபிடிங்க. முதலாவது விலகுற நபரை விட்டுட்டு மத்தா கடையை கண்டுபிடிங்க. 2700 2700ல 580 கழிச்சு போடுங்க. 2700ல 580 முதலாவது 2120. அடுத்தது பாருங்க 1400ல 360 கழிங்க. 1400ல 360 கழிச்சா மீதி வந்தது மீதி சென்றது போடுங்க. 1040. நான் என்னத்துக்கு விலகுற நபரை விட்டுட்டு உங்களோட மீதி வந்தது கண்டுபிடிங்கன்னு சொன்னேன்டா, விலகுற நபர் தவிர்த்த மத்த பங்காளருக்கு மீதி வந்தது மீதி சென்றதுன்னு போடணும். ஆனால் அந்த விலகுற பங்காளர் உரிமை தொகைக்கு நாங்க எப்படி போடுவோம்டா, மூலதன கணக்குன்னு போடணும். ஏன்டா இவர கடன் தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது? நடைமுறை கணக்கும் மூலதன கணக்கும் அது ரெண்டும் தான் அவர உரிமை. அப்ப நடைமுறை கணக்குல அவர உரிமையை எடுத்து மூலதன கணக்குல போட்டா தான் பேலன்ஸா உள்ளத கடன் கணக்குன்னு எடுக்கலாம். எனவே விலகுற நபருக்கு நாங்க எப்பொழுதும் அவர நடைமுறை கணக்கு மீதிய மூலதன கணக்குன்னு போடணும். சரியா? அதனால அவரு தவிர்ந்த மத்த விடயத்தை கண்டுபிடிக்க சொன்னேன். கண்டுபிடிச்சு மீதி வந்தது மீதி சென்றது கண்டுபிடிச்சோம். இப்ப ரவியை கண்டுபிடிச்சு மூலதன கணக்குன்னு போடுங்க. ரவியிலேயே பாருங்க 1910 1910ல 420 கழிச்சு போடுங்க. மூலதன கணக்கு 1910ல 420 கழிச்சு போடுங்க. 1490 1490 ரவியிட நடைமுறை கணக்கு உரிமை நடைமுறை கணக்கு மீதி. இதை குயிக்கா சமப்படுத்துங்க. நடைமுறை கணக்கு 2800, 1910, 1400 எல்லாத்தையும் டபுள்ல போடுவோம். ரவிக்கு மட்டும் கண்டுபிடிக்காம வச்சுக்கோங்க, மத்த கண்டுபிடிச்சு போடுங்க. 2700ல 580 கழிச்சு 2120, 1400ல 360 கழிச்சு 1040. அது நார்மலா மீதி வந்தது மீதி சென்றதுன்னு போடுங்க. ரவி விலகுறாரு தானே, அவரை கடன் கணக்கை கண்டுபிடிக்கணும். அதனால ரவிட நடைமுறை கணக்கு மீதியில மூலதன கணக்குன்னு போடணும். ஆண்டா இதை கொண்டு போயிட்டு மூலதன கணக்கு மாத்துவோமே, அதனால மூலதன கணக்குன்னு போடுறோம். 1910ல 420 கழிச்சு போடுங்க. 1420. இப்ப நடைமுறை கணக்கு ஓகே. இப்ப நான் நடைமுறை கணக்க கொண்டு போயிட்டு மூலதன கணக்குல அப்ளை பண்ணணும். அதாவது ரவிடைய மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இப்ப மூலதன கணக்குக்கு போங்க. மூலதன கணக்குல ரவிக்கு நடைமுறை கணக்குன்னு போடும். மூலதன கணக்கு பாருங்க, மீதி வந்தது வரவுல தானே தம்பி வருது. மூலதன கணக்குல அங்க போடணும். நடைமுறை கணக்குல வந்து ரவியில பெருமதி மீதி சென்றது வரவுல தானே வருது. அதை கொண்டு போயிட்டு செலவுல போடுங்க. நடைமுறை கணக்கு ரவிக்கு போடுங்க 1490. இங்க கண்டுபிடிச்சதை கொண்டு போயிட்டு மூலதன கணக்குல போடணும். இங்க மூலதன கணக்குன்னு போட்டா அங்க நடைமுறை கணக்குன்னு போடணும். எனவே இங்க வரவுல வரதால அங்க செலவுல போடுவோம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப செலவுல வந்தா வரவுல போடுவோம். அதெல்லாம் மாத்தி எடுத்துக்கோங்க. இப்ப 1490 கொண்டு போயிட்டு மூலதன கணக்குல போடுங்க. நடைமுறை கணக்குன்னு ரவிக்கு செலவுல
இப்ப எல்லாம் பதிவு செஞ்சுட்டோம். இப்ப கூட்டி எடுத்தா கடன் கணக்கு வரும். இப்ப கூட்டி எடுங்க பாப்போம். கூட்டி எடுத்தோம்னா கடன் கணக்கு வரும். இப்ப மூலதன கணக்கை கூட்டுங்க பாப்போம். செலவு மீதி தானே. அப்ப செலவுல உள்ளதை கூட்டி டபுள்ல போடுங்க. முதலாவது 4750 4750. அடுத்து பாருங்க 3450 1490 கூட்டி போடுங்க. 4940 4940. அடுத்து பாருங்க 2300 2300. இப்ப மீதி வந்தது மீதி சென்றது கண்டுபிடிப்போம். ரவிக்கு மட்டும் கடண்டு வரும், மற்ற ரெண்டு பேருக்கும் மீதி சென்றது வரும். சரியா? ரவிக்கு மட்டும் கடண்டு வரும், மற்ற ரெண்டு பேருக்கும் மீதி சென்றது வரும். எனவே முதலாவது 4750 இருந்து 4750 இருந்து 900 கழிச்சு போடுங்க. 3850. 4750 இருந்து 900 கழிச்சு போடுங்க. மீதி சென்றது முதலாவது 3850. சரியா? ரவிக்கு இப்ப போட தேவையில்லை, அடுத்த பங்காளருக்கு போடுங்க. 2300. 2300ல இருந்து 600 கழிச்சு போடுங்க. 2300ல இருந்து 600 கழிச்சு போடுங்க. 1700. அடுத்து இறுதியா பாருங்க 4940ல இருந்து 1500 கழிச்சு போடுங்க. கடன் கணக்குக்கு மாற்றப்பட்டது. 4940ல இருந்து 1500 கழிச்சு போடுங்க. கடன் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அதான் கடன் போட்டுக்கோங்க. 3440. 3440. ரவிட மொத்த உரிமையில மொத்த உரிமை 4940. அதுல முதலீடும் அலுவலக உபகரணம் அவருக்கு கொடுத்தா பேலன்ஸா உள்ளது அவர கடன் பெறுமதி. அதான் இறுதியா ஒரு கேள்வி கேட்டுகிறான். ரவிட கடன் தொகை ஆன்சர் போட்டுக்கோங்க. 3440. ரவிட கடன் இறுதியா கேட்கப்பட்ட வினாக்கா ஆன்சர். இதோட உங்களோட பங்குடைமை கேள்வி முடிவடையும். அப்ப இந்த 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இலகுவான விடயம். ஆனா புதிய விடயம் 1-2 சொல்லப்பட்டீங்க. ஏற்கனவே பங்காளர் விலகுனா எப்படி செய்யறேன்னு ஒரு மாடல் பேப்பர் சொல்லி தந்தேன். அதனால உங்களுக்கு இலகுவா இருக்கும். இந்த ஒரு சில விடயங்கள் புதுசா இருக்குது, எல்லாம் சொல்லி தந்துட்டேன். அப்ப எல்லாரும் செக்ல போடுங்க. இன்னைக்கு படிச்ச வினா எல்லாருக்கும் கிளியரானு லாஸ்டா போட்டுக்கோங்க. குயிக்கா போடுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல ஜாயின் பண்ண சால மாணவர்களும் உங்களுக்கு கிளியரானு போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரியா? பங்குடைமை கட்டாயம் பாட்டுல வரும் இன்ஷா அல்லாஹ். நான் செய்யக்கூடிய பயிற்சிகள், அதாவது உங்களுக்கு நிறைய பயிற்சி செய்யணும்னு இல்லை, ஒரு 10 கேள்வி செஞ்சாலும் நான் சொல்லித்தர மெத்தட்ல நீங்க படிச்சா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பேப்பர் செய்யலாம். சரியா? ஒரு 10 கேள்வி செய்ய நான் சொல்லித்தரத படிச்சா இன்ஷா அல்லாஹ் ஃபைனல் பேப்பர்ல பங்குட செய்யலாம். ஆனா தெளிவான முறையில படிச்சுக்கிட்டு போறோம். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியான முறையில கடந்த கால வினாத்தால் எல்லாம் பார்ப்போம், மாடல் பேப்பர்ஸ் பார்ப்போம். சரியா? லைவ் கிளாஸும் செய்வேன், ரெக்கார்டிங்கும் செய்வேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாதங்கள் காணப்படுது. மேக்சிமம் பார்ட் 2ல வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையும் கலந்துரையாடுவோம். சரியா? பங்குடைமை மிக இலகுவானது. முதலாவது ஃபார்மட் அடிச்சுக்கோங்க, மேலதிக தகவலை செய்யுங்க, ஒப்பந்தங்களை செய்யுங்க, மீதிகளை போடுங்க. சரியா?
அப்ப நான் சொல்லி தந்த ஸ்டெப்பை தெளிவான முறையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படித்தான் கணக்குகள் செய்யறது. ஒரு பங்காளர் இறுதியில விலகுனா இப்படித்தான் நாங்க பதிவுகளை மேற்கொள்றது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளலாம். இப்போ இதுல தொடர்ச்சியா என்கிட்ட பேமெண்ட் கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் இருப்பீங்க, புதுசா ஜாயின் பண்ண மாணவர்கள் இருப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். 26 மேபீங்க, 25 மேபீங்க. ஏதாவது டவுட் இருந்தா செட்ல போடுங்க. இல்லாட்டி ஏதாவது கேட்கணும்னா செட்ல போடுங்க. சார் சொல்லுங்க. சார் அதுல வந்துட்டு இப்ப ரவி விலகுறனால இப்ப அவருடைய இறுதி உரிமை வந்துட்டு அவருக்கு வட்டி பார்க்க தேவையா கொடுக்க வேண்டிய தொகைக்கு? ஓகே, இதுல பாருங்க தம்பி, இதுல உங்களுக்கு கடன் கணக்கு கேட்கப்பட இல்லை. சரியா? கடன் கணக்கு கேட்கப்பட்டாதான் வட்டி கணிப்பீடு செய்யணும். இதுல நோமலா அவர கடன் பெறுமதி மட்டும்தான் கேட்கப்பட்டது. அதனால நாங்க மூலதன கணக்குல கண்டுபிடிச்சோமே பெறுமதி எவ்வளவு, 3440. அதுதான் ரவிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை. அது மட்டும் போட்டா போதும். சரியா? உங்களுக்கு கடன் கணக்குன்னு ஒண்ணு செய்ய சொன்னா நீங்க கட்டாயம் 5% கணிப்பீடு செஞ்சு அதையும் பதிவு செஞ்சு காட்டணும். சரியா? 2018 பாஸ் பேப்பர் பங்குடைமை இந்த விலகலோட தொடர்பான விடயமைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல சொல்லி தருவோம். நார்மலா கடன் பெறுமதி கேட்டா இப்படி கண்டுபிடிச்சு போடணும். கடன் கணக்கு கேட்டா தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த வட்டியெல்லாம் பார்த்து போடணும். மற்றபடி சிறதில்லை. வேற ஏதாவது டவுட் அத்தாக்களும் செட்ல போடலாம் அல்லது அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பங்குடைமை தொடர்பான எந்த ஒரு டவுட்டோ குயிக்கா கேளுங்க. சரியா? கிளாஸ் முடியறது முன்னே கேட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. பட் 25க்கு பேப்பர் கிளாஸ் தியரி போகுது, அதே போல 26க்கும் தியரி பேப்பர் கிளாஸ் போகுது. உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் தேவைன்னா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி படிங்க. உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் போடப்படக்கூடிய டைம்ல மட்டும்தான் படிக்கலாம். உங்களோட இறுதி ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் தேவைன்னா கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.